எஸ்கேபிசம். ரீசன்ஸை சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு பதிலாக கரேஜை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இந்த சேலஞ்சையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரிசால்வை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபெயிலியருக்கு இன்னொரு மெயினான ரீசன் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த ஜென்ரேஷனை பற்றி சொல்லவே வேண்டாம். மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேட் பண்ணாதான் நான் ஒரு விஷயத்தை செய்வேன். மோட்டிவேஷனே தேவையில்லை, நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சால் மட்டும்தான் அவங்களால இந்த விஷயத்தில் சக்சீட் ஆக முடியும். நான் இப்போ சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த சேலஞ்சை செய்யுங்க. ஃபர்ஸ்ட், உங்களை நீங்களே பிரெயின் வாஷ் பண்ணி நான் இந்த சேலஞ்சை கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ரிவார்ட் சிஸ்டமை செட் பண்ணுங்கள். 1 வீக் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா இந்த ரிவார்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை கடைசி வரைக்கும் முடிப்பீங்க. உங்களோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும். நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் பபிள்லேருந்து வெளியே வரதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு பர்சன் கிட்ட பேசுங்க. இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவோ இல்லை ஆம்பிவர்ட்டாகவோ இருந்தீங்கன்னா உங்கள் ஹேபிட்ஸில் எது ரொம்ப பேடோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணி அதை 3 வீக்ஸில் நான் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள். நம்ம பிரெயின் எப்போவுமே கம்ஃபர்டபுளான திங்ஸுக்கே பழகிட்டு அன்கம்ஃபர்டபுளான திங்ஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1, நான் என் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். 2, நான் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணலாம். இது 2ல் எதை பிரெயின் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஃபோனை யூஸ் பண்ணுறது தான் சூஸ் பண்ணும். ரிப்பீட்டட் பிஹேவியர் ஸ்ட்ரென்தன் ஹேபிட். நான் இப்போ சொன்னதெல்லாம் ஃபெயிலியர் ஆஃப் 21 டே ஹேபிட் சேலஞ்ச், அதுக்கான ரீசன்ஸ். அடுத்து ப்ரொட்ராக்டர் சமீகா வேறு சில ரீசன்ஸை பற்றியும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதை பற்றியும் பேசுவாங்க. Now let's look at the remaining reasons why people fail the 21 day habit challenge. Next reason பாத்தீங்கன்னா expecting instant results. 21 days னு சொன்னா உடனே people ஒரு பெரிய transformation எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா brain rewiring ஒரு ஸ்லோவான process. நம்மளோட thoughts first change ஆகணும், அதுக்கப்புறம் reactions ஆகணும், awareness increase ஆகணும். These changes are subtle, not dramatic. நம்ம changes வெளியே தெரியாது, ஆனா எதுவும் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ரிசல்ட் ஸ்லோவாக தான் நமக்கு தெரியும். அப்புறம் பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட். எல்லாரும் நினைக்கிறோம் 21 டேஸில் 1 டே கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. பட் we are all humans and we all make mistakes. ஸோ 1 டே மிஸ் பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம 1 டே மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் போச்சு அப்படின்ட்டு ஒரே டே விட்டுறக்கூடாது. that will be your biggest mistake then. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா lack of awareness. அவேர்னஸ்னா நம்ம என்ன செய்யறோங்கிறதுல கான்ஷியஸா இருக்கிறது. நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ், ஹேபிட்ஸ், ட்ரிகர்ஸ் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றது. மோஸ்ட் பீப்புள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹேபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஏன் அந்த ஹேபிட் ஃபெயில் ஆகுது, எந்த டைம்ல பிரேக் ஆகுது, எந்த எமோஷன் ட்ரிகர் ஆகுறதுனால பிரேக் ஆகுது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க. அவேர்னஸ் இல்லாம ஹேபிட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணா நம்ம சேம் மிஸ்டேக்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஹேபிட் கறந்து ஆட்டோ பைலட் கிடையாது, அது அறிவுடன் செய்யப்படும் பயிற்சி. அறிவுடன் அந்த பயிற்சியை ரெப்பிடேஷன்ல செய்ய செய்ய தான் அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகி ஆட்டோ பைலட் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்டான ரீசன் பார்த்தீங்கன்னா too many habits at once. ஒரே டைம்ல எக்ஸசைஸ், டயட், மெடிடேஷன், ரீடிங், ஃபோன் டீடாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அதோட ரிசல்ட் என்ன? மைண்ட் will become overwhelmed and overwhelmed leads to burnout. Burnout leads to quitting. 21 day habit challenge ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா
ஹேபிட்ஸ்ன்றது மேஜிக் கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் மேஜிக், ரெப்படிஷன் இஸ் மேஜிக், செல்ஃப் டாக் இஸ் மேஜிக். மிஸ்டேக்ஸ் வரும், டயர்ட்னஸ் ஏற்படும், ஓவர்வெல்மிங் ஆகும். இதெல்லாம் தாண்டி எப்படி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஹேபிட் உருவாக வேணும்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் நம்ம கூட சேர்ந்து செயல்பட வேண்டும், ஆப்போசிட்டா கிடையாது. இதான் 21 days சேலஞ்சோட இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டா இருக்கு. மைண்ட் ட்ரைனிங் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அவேர்னஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு ஃபாலோ. நம்ம எப்பவுமே பிக் ரிசல்ட்ஸ் தான் ஏம் பண்றோம், லைக் weight loss, skill mastery, confidence levels. But habit success lives in micro wins, not in the macro wins. நம்மளோட habits சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் சூட்டபிளா இருக்கணும். டெய்லிக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அதுக்கு சூட்டபிளா இருக்கணும். இதே ஃபோன் பக்கத்துல இல்லாம நம்மளோட புக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் பெட்ல படிக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் லைக் அன் என்விரான்மெண்ட் ஃபார் தட். அதே மாதிரி இப்போ நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், சாப்பிடாம இருக்கணும்னா ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. We should not go to the restaurants, we should not go to the malls which have got the junk foods. இல்ல நம்மளோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸாக இருக்கிறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும்னா நம்ம நாய்ஸியான ஸ்பேஸ்க்கு போகாம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ என்விரான்மெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் அவர் செல்ஸ் வித் அதர்ஸ், எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா கம்பேரிங் கில்ஸ் ஹேபிட்ஸ். அவங்க எவ்வளோ நேரம் செய்யலாம், அந்த பையன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறான், ஆனால் என்னால் அப்படி முடியலையே. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும், ஷேம் கொடுக்கும், செல்ஃப் டவுட்ஸ் கொடுக்கும். அண்ட் when you lose the belief in yourself, everything ends there. Please kindly remember that habit journey is personal, not competitive. அப்புறம் இதில் ஒரு சைக்கிள் கூட இருக்குது. என்னன்னா இனிஷியல் டேஸ் நீங்கள் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸோ எக்ஸைட்டிங், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். லைக் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம், நாளைக்கு பண்ணிட்டோம்டா, மூணாவது நாள் பண்ணிட்டோம்டா அப்படின்னு எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆரம்பத்தில். பட் அது போக போக என்ன ஆகும்னா அப்படியே அது போராடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் ஸ்லாக்கிங் ஆஃப், யூ ஸ்டார்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன், யூ ஸ்டார்ட் ஓவர்வெல்மிங். பட் இந்த boredom தான் it is the actually habit setting into normal life. boredom யாரும் சர்வைவ் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியுறதில்ல. டேஸ் போக போக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிற டைலாக் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு மூட் இல்லை, எனர்ஜி இல்லை, ரைட் ஃபீலிங் வரல. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்பவும் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. நினைச்சா உடனே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு முடிப்பாங்க. ஹார்ஷ் செல்ஃப் மோட்டிவேஷன் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. என்ன கேரக்டர் தான் இது, நம்ம என்ன லைஃப் தான் இது வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி செல்ஃப் கிரிட்டிசிசமும் பண்ணக்கூடாது. ஹேபிட் பில்டிங் நீட்ஸ் செல்ஃப் சப்போர்ட், நாட் செல்ஃப் அட்டாக் ஆர் செல்ஃப் sabotage. Compassion improves consistency, harshness creates quitting. So you have to love yourself first, believe in yourself first in order for yourself to change. அடுத்து ஒரு மிக 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 இம்பார்ட்டன்டான ஒரு டிப், ஹேவ் ரிமைண்டர் ஹேபிட்ஸ். ரிமைண்டர் ஹேபிட்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹேபிட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஒரு ஹேபிட் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கணும். ஸோ அந்த ஹேபிட் வந்து நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஹேபிட்டுக்கு ஒரு ரிமைண்டர் ஹேபிட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரஷிங் இஸ் அ ஹேபிட் வி ஆல் ஹேவ், ரைட்? நம்ம எல்லாருமே காலைல எழுந்திரிச்சா ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ஹேபிட் தட் வி ஆல்ரெடி ஹேவ். இந்த ஹேபிட்டை நம்ம இப்போ புதுசாக ஒரு ஹேபிட் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து ரிமைண்டராக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரஷ் பண்ண உடனே மெடிடேட் பண்ணுவேன். ஸோ மெடிடேஷன் இப்போ நம்ம ஒரு நியூ ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரஷிங் we already have that as an habit. So this will act as a reminder habit for the new habit that we are going to start. Okay, that's all the tips. Now our podcast is coming to an end. Habit discipline சொல்லும்போது people imagine பண்ணுறது pain, but real discipline is simplicity, structure and simple habits. Clear time, low decision making. இது சரியா ஃபாலோ பண்ணா hard discipline breaks, people smart discipline adopt பண்ணுவாங்க. Okay, so gradually train பண்ணி awareness build பண்ணி take small steps and give yourself positive feedback, positive self talk. இது எல்லாம் ஃபாலோ பண்ணா 21
that my best wishes for you. So next time, don't think I can't do it. Think I'm training my mind and habits for the long term. First day full motivation, second week full excuses. இதுதான் 21 day challenge reality. பட் இதை பிரேக் பண்ணுறது தான் நம்ம போட்காஸ்டோட இந்த எபிசோடோட மோட்டோ. ஃபைனலி எண்டிங் த போட்காஸ்ட் வித் ஒன் திருக்குறள். தொடர்ச்சி இல்லாத செயல் இடையறா முடிவில்லாது நிற்கும் உலகு. தொடர்ச்சி இல்லாத செயல் இடையறா முடிவில்லாது நிற்கும் உலகு. நன்றி, வணக்கம்.